கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண பாய்? என் பேர் பானு, எங்க ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமா இருந்தேன். ஆனா எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்ப 51 பேரை சேர்த்திருக்கேன். இப்ப நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், கிரவுன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. எப்படி மேடம் 3 நாள் 50 பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எம்டி சொன்ன மாதிரி செஞ்சாலே போதும். அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த பேஸ்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாம கொஞ்சமா யூஸ் பண்ணா போதும். அதோட ஒரு மாத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த மாத்திரையோட விலை just 2000 only. இது சுகரை கண்ட்ரோல் பண்ற வல்லமை கொண்ட மாத்திரை. மாமா இது ஒண்ணு போதும். காசு காலிக்குள்ள கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்ப இல்லையா வருங்காலம் அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில இருக்கு. மேஜிக் பேர்ல் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே அதான் உன்னை சேர்த்துலான்னு பாக்குறேன். ஒழுங்கா சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காம இப்படி பொய் சொல்றது தப்பு இல்லையா சார்? தப்பே இல்லை பானு, யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்க ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோட ஒர்க் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் பொண்ணாலே இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்க பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு, பிரமாதமா பேசிட்டல. வெரி குட். That reminds me, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் செலக்ஷன். போங்க சார், நீங்க பொய் சொல்றீங்க. நிஜமா தான் பானு. இனிமே இந்த மீட்டிங்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இங்க கூட்டிட்டு வந்தது? தப்பு. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1500 ரூபாய். வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பிர்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க. சார், நான் ஸ்டேஜ்ல கரெக்டா பேசினேனா? நீ இனிமே ஸ்டேஜ்ல பேசாத பானு. ஏன் சார்? விட்டா என்னைய காலி பண்ற போல இருக்கு. சார் போங்க சார். I'm Royal, all the way from Canada. Actually, I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனா இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 வயசு போலதான் தெரியுதுன்னு சொல்றாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட சின்ன வயசு பொண்ணுங்கெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. சங்கம் ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 நாட்டுல எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்க பார் எவ்வளவு பெரிய ஆபீஸ். பக்கத்துல பார் ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பேர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று அண்டையில குட்டின முடியாம மலைக்கும். அதை விடு 4 வாகனம் ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பாக்கிறதுக்கு கரடமோட வீச வச்சு கிராமத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுதாப்ல. இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். MLM மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், MLM பைத்தியம் பிடிச்சிருக்கு சொன்னேன். அதே மாதிரி MLM பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். சார், இவர் பேரு ஜெயமோகன். டவுன்ல அனாதையில்லா ஸ்கூல் எல்லாம் நடத்துறாரு. நான் கூட அங்க வாலண்டியரா இருந்தேன். தட்ஸ் நைஸ். சொல்லுங்க என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப். 2-3 குழந்தைங்களோட படிப்பு செலவை அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. தாராளமா பண்ணலாம் பானு. நான் சொல்லல எங்க சார் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க்யூ சார். வெல்கம். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கருணை காட்டுற குரு. கருணை காட்டுறது மேட்டர் இல்ல குமார். அந்த கருணை எப்படி காசாக்குறதுன்னு யோசி. தெரியலன்னா நாளைக்கு ஸ்டேஜ்ல பாரு.
அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து செல்லும், கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும். அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்துல நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கலாம். வாங்க, நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில இந்த சமூகத்து மேல நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மெடாஸ்டேஷ் MLM சார்பா இந்த செக் ப்ளீஸ். சார் ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு போட்டோ. பானு இங்க வா. என்ன பாப்பா? சரி தூக்கிறேன் வா. ஆபீஸ் வாடகை 2 லட்சம் ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்சம் ரூபா, கோட் சூட் வாடகை 50,000 ரூபா. பாவீங்களா, ஒரு 10 கோடி தாங்கிறா கேட்டீங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளவு கலெக்ஷன்? 90 லட்சம் ரூபா. இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா. நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட் 5 லட்சம் ரூபா இருக்கு. இந்த 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. எந்த பேங்க்? நான் சொல்றேன். செக்க வாங்கிட்டீங்க, நல்ல எனர்ஜியா ஒர்க் பண்ணு போல. செக்க கொடுத்துட்டீங்கல்ல, இத காட்டி ஒரு களை கலக்கிடுறேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க சும்மா கும்மன் இருக்காளே. புது பேம்ப்ளெட். மேஜிக் பர்சன் இப்படி போலும். சில்வர் ஆகி கோல்ட் ஆகி எம்டி ஆகி உன்னை கரெக்ட் பண்ணடா. ஹலோ, உங்க எம்டி எங்க இருக்காரு? தெரியாது. எப்போ வருவாரு? தெரியாது. எங்க போயிருக்காருனாலும் தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன நொண்ணைக்கு ஆட்டிட்டு இருக்கா? வெங்காயம். சார் சார், என்ன ப்ராப்ளம்? உங்க எம்டியை பார்க்கணும். என்ன விஷயம் சார்? நீ யாரு? நான் இங்க வேலை செய்யறேன். எம்டி 1 ஹவர்ல வந்துருவாரு. நாங்க வெயிட் பண்றோம். வாங்க சார். விடியா உள்ள உட்காருங்க. உட்காருங்க சார் ப்ளீஸ் உட்காருங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாது மாப்பிள்ள. குமார், டக்குன்னு வெளில வா. மாப்பிள, நாங்க அவங்க ஆபீஸ்ல வெயிட் பண்றோம் சார். நமக்கே அல்வா கொடுக்க பாக்குறாங்கடா. நம்ம பசங்க செக் எடுத்துட்டு சீக்கிரமா வர சொல்றான். எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாப்பிள்ள. ஐடி பேங்க்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ப்ளீஸ் அந்த பேர்ல செக் கொடுத்துருக்கான். விசாரிச்சு பாப்பா மாப்பிள. பிரச்சனை மாதிரி தெரிஞ்சுன்னா மாமா போலீஸா தான் இருக்காப்ல. போனை போட்டு கூப்பிட்டுருவோம். செக்க ஃபேக்னு சொல்றாங்க. ஐயோ சீக்கிரம் குருக்கு போன் போடு. சொல்லு குரு, பிரச்சனை என்னாச்சு செல்வம்? நம்ம கொடுத்த செக் ஃபேக்னு சொல்றாங்க குரு. இந்த ஒரு வேலைக்கு அவன் ஏன் என்ன சொல்றதால 15 நாள் கழிச்சு கொடுக்க சொன்னேன். 15 நாள் தள்ளி டேட் போட்டு நேத்தே கொடுத்துட்டேன் குரு. சரி ஓகே, உள்ள இருக்க பணத்தெல்லாம் பேக் பண்ணி பானு கிட்ட கொடு. நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ பானு, நான் தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல, செல்வம் வந்து உங்ககிட்ட ஒரு பேக் கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வந்து என்ன உடனே போய் ரிசர்வ் பேங்க்ல பணம் கட்டணும். ஓகே சார், ஓகே சார். எனக்கு அப்பவே தெரியும் இவங்க இப்படி தான். இன்னைக்கு அவனை கந்தலாக்கிடுறேன். யாரும் தெரியும் வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்காருங்க. நீ யாருமா? MDயோட செக்ரட்டரி. அந்த ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம். அடுத்தவன் காசுக்கு அலையறான். யார பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? நம்மள மாட்டிராம போக மாட்டான் உங்களுக்கு. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. பணம் முதல்ல வெளில போட்டும். எத்தனை பேருக்கு எங்க சார் நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. பணம்ல அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பானு, அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க. முதல்ல நீங்க போங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியிடுங்க. எங்க எம்டி போந்துருவாரு. எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க. சார் சொல்றது கேளுங்க. எம்டி வாங்க சார். டேய் வாங்க. எம்டி வந்துருவாரு. சார் ப்ளீஸ் தான் வராம. சார் ப்ளீஸ் உள்ள போய் உட்காருங்க. போய் உட்காருங்க. டேய் என்னடா இது சேர்ந்த உடனே சொதப்புது.
சார், தேங்க்ஸ்லாம். சார், ஆபீஸ்ல ஒரு 10 பேர் வந்திருக்காங்க சார். உங்களை பத்தி தப்பா பேசினாங்க. நல்லா திட்டி விட்டுட்டேன். ஃப்ராடு. மனுஷங்க இப்படி இருக்காங்க பாருங்க சார். உங்களை போய் ஏமாத்துக்காருன்னு. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க பானு. நாம அவங்கள ஏமாத்த தானே போகிறோம். விளையாடாதீங்க சார். விளையாடல பானு, ஏமாத்துறது தான் என் தொழில். ஏன் சார்? பணம் பானு, பணம் முக்கியம் இல்லையா? ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லை பானு. உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேன் சார். உனக்கு புரியல பானு. வா, உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். இப்படி யாருக்கும் ஏன் எதுக்குன்னு விளக்க சொன்னதே இல்லை. உன்னை எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உட்கார். அப்புறம் நான் இந்த கதையை என் மேல பரிதாபம் வரணும்னோ இதுக்காகத்தான் இதை செய்யறேன்னு சொல்றதுக்கோ இல்லை. என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் மூலமா நான் எது வாழ்க்கைன்னு கத்துக்கிட்டேன். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சென்னையில ஒரு குடிசை பகுதியில் குடியிருந்தோம். நாங்கன்னா நான், அம்மா, அப்பா, குட்டி பாப்பா சாரு. ரொம்ப சந்தோஷமான குடும்பம் எங்களோடது. எங்க அப்பா அம்மாவோட ஒரே ஆசை நான் நல்லா படிக்கணும். நீ படிச்சுதாண்டா நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கும். டாக்டர் அந்த ஊசி போட போனா கூட டேய் எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆயிடுறான்னு சொல்லுவாங்க. நான் தான் எங்க அம்மா அப்பாவுக்கு பேர் எழுத கையெழுத்து போடலாம் சொல்லி கொடுத்தேன். கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். செம்ம குடி மேஸ்திரி மிரண்டான்னு சொல்லினே இருந்தாரு. ஒரு நாள் வழக்கம் போல எங்க குப்பத்து குடிச்சவங்களாம் எரிஞ்சு போச்சு. யாரோ வந்து டீ பண்ணு அரிசிலாம் கொடுத்து நீங்க சட்டப்படி இனிமே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு வெளியே இடம் தரேன்னாங்க. நாங்க இருந்ததே மோசமான இடம், இது அதை விட மோசமா இருந்துச்சு. அப்பாவோட வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் தூரமா இருந்ததால நாங்க பிளாட்ஃபார்ம்ல குடிக்க ஆரம்பிச்சோம். டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்ப்பேன் எங்க குடிசைங்க இருந்த இடத்துல பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வந்து கேட்டா பேசாம படிங்கிட்டாங்க. ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது டமடமான ஒரு சத்தம், கூடவே அம்மாவும் ஆண் கத்துற சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா மூஞ்சிக்கு பக்கத்துல பெரிய டயரோட ஒரு கார் நிற்கும். அம்மா பாப்பாவோட சத்தத்தையே காணும். நான் கதறிக்கிட்டே ஓடினேன். சுத்தி இருந்த எல்லாரும் வந்து காரை எடுத்தாங்க. அப்பாவும் பாப்பாவும் அங்கேயே நசுங்கி இறந்துட்டாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகாம அம்மாவோட ஹாஸ்பிட்டல்லே இருக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் ஒரு NGO அக்கா வந்தாங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன்னு அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. ஆக்சிடென்ட் பத்தி பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. கேஸ் போட்டாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா என் பையனை படிக்க வச்சா போதும்னாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ரொம்ப நல்ல அக்கா. என்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல 4-5 பேர் வந்தாங்க. வெள்ளை ட்ரெஸ் கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளுங்க. அவங்க அந்த அக்காவோட புருஷன் எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள போனாங்க. நான் வெளியே நின்று ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உள்ள என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. அந்த அக்கா என் தலையை சிலுப்பி ஸ்வீட் பாய் நான் எல்லாம் பேசிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்கன்னு பெட்டியோட போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா கோர்ட்ல நின்று ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்தேன். அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. டெய்லி 10 நாளுக்கு முதுகு தண்டல ஊசி போடணும். இங்க மருந்து இல்ல, வெளியே போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு தெரியல. வழியில அம்மா துடிப்பாங்க. நர்சக்கா இங்க வந்து ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு திட்டிட்டு போவாங்க. டாக்டர் அவர் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. எங்க அம்மாவை வச்சு டாக்டர் கிளாஸ் எடுப்பாரு. ஒரு அக்கா கேட்டாங்க, இவ்வளவு மோசமா இருக்காங்க, ஏன் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருக்காங்க? நம்ம கிட்ட மருந்து இல்லைன்னாரு டாக்டர். அதுக்கு அந்த அக்கா இங்கிலீஷ்ல ஏதோ பேச, டோன்ட் டாக் டூ மச், லேர்ன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், ஏர்ன் ஃப்ரம் ப்ராஜெக்ட்னு போயிட்டார். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. காசு இல்லாத உடம்ப வச்சு கத்துக்க, காசு இருக்கிற உடம்ப வச்சு சம்பாரின்னு சொல்லியிருக்காப்புல. 500 ரூபாய் ஊசி போட காசு இல்லாம ஒரு நாள் அம்மா செத்து போனோம். அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. கடைசியில என்கிட்ட எங்க அம்மாவை அனாதை பொண்ணுன்னு கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. என் படிப்பு கடைசியில அந்த கையெழுத்துக்கு தான் உதவுச்சு. சுடுகாட்டில் எரிமேடைக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ வெட்டியான், என்னடா போய் ஆயிடுங்கிற, எல்லாரும் ஒரு நாள் கைட்டின்னு போக வேண்டியதான்னாரு. நான் என்னை ஏமாத்தின கதையை சொன்னேன். உன்னை ஏமாத்தின உன்னை எதிரே நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அவன் உனக்கு வாழறதுக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துக்கிறான்னாரு. கொஞ்ச நாள் அழுதுட்டு அமைதியாயிட்டேன். பசி, எந்நேரமும் பசி. ஏன் இப்படின்னு யோசிச்சா எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் காரணம் இருந்துச்சு. கார் எத்தனவன் பிளாட்ஃபார்ம் படுக்கிறதுக்கான்னு கேட்டான். டாக்டர் மருந்து இல்லைன்னாரு. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மால இது எதையும் மாற்ற முடியாது, ஆனா இதுல இருந்து தப்பிக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிக்கிறது மூலமானு நினைச்சேன். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டா கடுமையா உழைக்கணும்னாங்க. நான் பயங்கரமா உழைப்பேன். 16-18 மணி நேரம். அப்ப பார்க்கணுமே இந்த காந்தி பாபு, ஓடுவான் ஓடிடுவான். ஒண்ணுமே நடக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது, மற்றவங்க உழைப்பை எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன் ஆக முடியும்னு. அப்பதான் ஒரு விளையாட்டை பார்த்தேன். 3 பிஸ்கெட்ல 1ல ரஜினி படம் இருக்கும். கரெக்டா வச்சாருன்னா 10க்கு 20, 50க்கு 100
ஆரம்பிச்சேன். மொத்த பணமும் காலி. குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆட்டம் முடிஞ்சதும் அவங்கள ஃபாலோ பண்ணேன். ஒரு இடத்துல நின்று பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆடினவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒண்ணுதான். இடையில வந்தவங்க தான் கோமாளி. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்க கிட்ட கேட்கலான்னு போனேன். உன்னை ஏமாத்தினவனை எதிரே நினைக்காதுன்னு சுடுகாட்டில் வெட்டியும் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த செகண்டே நான் என்ன பண்ண போறேங்கிறத தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எவனாலையும் தடுக்க முடியல. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னா அந்த பணத்தை சம்பாதிக்க நான் என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பணம் தான் என் மொழி, பணம் தான் என் ஜாதி, பணம் தான் என் மதம். ஆனா சார், யாரோ பண்ண தப்புக்காக மத்தவங்களே ஏமாத்துறது தப்பு இல்லையா சார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையாவும் அன்பாவும் இருக்கிறது தானே சார் சந்தோஷம். நீங்க ரொம்ப நல்லவர் சார். நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இல்ல பானு, இந்த சமூகம் நமக்கு என்ன பண்ணுச்சோ அதை தான் நாம திரும்பி இந்த சமூகத்துக்கு பண்றோம். நல்லவனா வாழ்ந்தா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம். கெட்டவனா வாழ்ந்தா வாழும் போதே சொர்க்கத்துல வாழலாம். அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரு வகையில நீ இந்த பிசினஸ்ல என்னோட பார்ட்னர் தான்.